எல்லாம் காசு கையில் தங்குறதே மாட்டேங்குது. இப்போ காசு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நம்மளை வேலைக்கு சேர்க்கிறாண்டாலும் சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ செய்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. செய்யறண்டா கொள்ளை தான் அடிக்கணும். மற்றது இந்த ஊரில் கொள்ளை அடிக்காட்டி வாழவே முடியாது. இன்றையிலேருந்து நான் ஒரு கொள்ளைக்காரனாக மாற போகிறேன். வா வா வா. ஓகே, இப்போலேருந்து நான் கொள்ளைக்காரனாக மாற போகிறேன். இங்கே எல்லாம் நல்லவனாக இருந்தால் சரித்திரமே இல்லை. இப்போ நான் ஒரே அடியாக போய் கொள்ளைக்காரனாக மாறிட்டு வரேன். நல்லவனாக இருந்தால் எல்லாரும் கெட்டதாக தான் பார்ப்பாங்க. ஓகே, இதுதான் நம்ம ட்ரெஸ். ஏதாவது நம்ம மூஞ்சதும் விளங்குதில்லை. ஆமாம், வெளியே நிற்கிற அடுத்த வீட்டில் ஒரு போலீஸ்காரன் இதுதான். அந்த போலீஸ்காரனுக்கு இந்த இப்போ வீட்டில் இல்லை. அதனால் அவன் காரை மெதுவாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கார் தான் நமக்கு யூஸ் ஆகும். போலீஸ்காரில் போனால் கெசினோக்கு மிச்சம் பேர் பார்க்க மாட்டாங்க. இப்போ நாம் முதல்ல கொள்ளையடிக்க போகிறது கெசினோ தான். அப்படியே என் நண்பனை கூட்டிகிட்டு வந்துட்டா சரி. முதல்ல கெசினோவில் இருக்கிற ஒத்தனையும் விடப்படாது. ஐயோ, இங்கே எவ்வளோ வந்து முட்டுக்கிட்டாலே சிக்னல் வேறு போட்டுட்டாங்க. சிக்னல்லாம் நிற்க முடியாது. சீக்கிரமாக போவோம். டைம் வேறு குறவாக தானே இருக்குது. சீக்கிரமாக முதல்ல நம்ம கெசினோவை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, கெசினோ பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான். யாருக்குமே சந்தேகம் வராதபடி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு சுருட்டி எடுத்து வந்துடணும். ஓகே, இப்படி பண்ணிட்டு போவோம். இதுதான் கெசினோ. யாருமே வரல. ஆதாரத்தை கூட வைக்கப்படாது. போலீஸ்காரை தள்ளி விட்டுடலாம். எனக்கு இன்னைக்கு ஜனம் கம்மியாக தான் இருக்கு. வந்தவன் எல்லாம் இன்னைக்கு அன்லக்கி கையால் அடிச்சு சாவடிக்கலாம். பணத்துக்கு தான் கொடுத்துரு, வீணா சாவாத. கொடுக்க மாட்டியா? அப்போ உன்னைய நான் கொண்டு எடுக்கிறேன். வெட்டி பையன் வீணா போன தண்டம் எதுவுமே வச்சுக்கிற மாட்டியா? கெசினுக்கு வரண்டா எதுவுமே வச்சுக்கொள்ள மாட்டியா? இங்கே 2 ஜோடு ஆடிக்கிட்டு இருக்கு பார்த்தியா? கொஞ்சம் உடையெல்லாம் சுட மாட்டேன். உனையெல்லாம் எரிக்கணும். ஆடிக்கிட்டா இருக்க, எரிச்சு சாம்பலாகும். இவனோட தானே ஆடிக்கிட்டு இருந்த. இவனை தொட்டு துளக்குறேன். எப்படி? காசு கொடு. சீக்கிரமா காசு குடிடா. இந்த பாம் எடுத்துக்கணும். எல்லாம் சாம்பலாகுதுடா. இந்த கேமை நீங்கள் விளையாடவே கூடாது. வாடா, எவனாவது போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. இடையவே கீழே தள்ளி விட்டுட்டீங்களா? எவனாவது போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. எல்லாத்தையும் சுக்குன்னு உருவாக்கிடுவான். காசு கொடு. யாராவது கிடைக்கலா? காசு கொடு. காசு. இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு அங்கே உங்களோட ஹிஸ்ட்ரி நடக்குதா? காசு கொடு. எரிச்சு போட்டுருவான். காசு கொடு. யாருடா நான் சுடுறது? ஓ, பிஸ்தா பையனா? வாடா. கொஞ்சதி உனக்கு அவ்வளோ அவசரமாக சாப்பிட்றதுக்கு? காசு கேட்டால் காசு கொடுத்துட்டு உசுரோட போட வழியை பாரு. காசு கொடு. செத்து போயிட்டானே. ஓகே, இந்த ஆமோ எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். எந்த போலீஸுக்கும் தகவல் தெரியப்படாது. எங்கிட்டு என் ஃப்ரெண்டு கோல் அடிச்சுட்டேன். இப்போ அவன் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த ஹெலிகாப்டரில் மெதுவாக தப்பிச்சிட வேண்டியதுதான். அதுதான் என் பிளான். ஓகே, என்னடா அங்கே விளையாடிக்கிட்டு இருக்க? பயப்பட்டு கூட ஓட மாட்டேங்கிற. பயப்படு. காசு கொடுடா. ஓ, இங்கே ரூம் டிஸ்கஸ் நடக்குதா? காசு கொடு. காசு தரமாட்டீங்களா?
அப்போ நீ எரிஞ்சு சாம்பல் ஆகும். காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே காலி ஆகிட்டானுங்க. நீ என்ன சுடுற? உன்னையாவது உசுரோட மீய வச்சா நீ சுட்டுல. என் நண்பனுக்கு ஃப்ளைட் எடுத்து வர சொன்னா சரி. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதாவது மாஃபியா கேங் வாரில் சந்திப்பது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப். அதுக்காக காத்திருங்க. நான் தான் உங்கள் டார்க் டேவில்.